ஏர்லி ரிட்டயர்மெண்ட் அப்படின்னு சொன்னால் அதை வந்து நம்ம என்ன சொல்லுவோம்னா நம்ம வந்து ஃபயர்னு சொல்லுவோம். ஃபினான்ஷியல் இண்டிபெண்டன்ஸ் ரிட்டையர் ஏர்லி. ஸோ இன்றைக்கி இருக்கக்கூடிய யங்ஸ்டர்ஸ் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா 40 அல்லது 45 இயர்ஸ்க்குள்ளே தே வாண்ட் டு ரிட்டையர். ஏன் அப்படின்னு சொன்னால் இன்றைக்கி வந்து அவங்களுடைய ஆஸ்பிரேஷன்ஸ் வந்து நிறைய லெவலில் இருக்குது. சரி, ஒரே ஜாபையே வந்து ரொம்ப நாளாக பண்ணுறது இல்லைன்னா அந்த போர்டம் அந்த மொனோட்டனஸ் வந்துடும் திருப்பி திருப்பி. ஏன்னா முன்னாடி உள்ளவங்களுக்கு வந்து வேறு ஆப்பர்ச்சுனிட்டி இல்லை அண்டு நிறைய ஜாபை கற்றுக்கிற அளவுக்கு அவங்களுக்கு டைமும் இல்லை. அதனால அவங்க என்ன பண்ணாங்கன்னா ஒரே ஜாபே என்ன ஜாப் சேர்ந்தாங்களோ அது வரையும் வெதர் இட் இஸ் அ ப்ரைவேட் ஆர் கவர்மெண்ட் வந்து அதே தான் பண்ணிட்டு இருந்தாங்க டில் தேர் ரிட்டையர்மெண்ட். இன்றைக்கி வந்து என்னென்னா நான் இன்றைக்கி ஒரு ப்ரொஃபஷனுக்கு போகிறேன். இந்த ப்ரொஃபஷன் வந்து எனக்கு அவ்வளோவா லைக்கிங் இல்லை, ஆனால் இட் இஸ் பேயிங் மீ வெல், நிறைய பணம் கொடுக்குது. அப்படிங்கும்போது பரவாயில்ல, பிடிச்சிருக்கோ பிடிக்கலையோ சேலரி இதில் அதிகமாக கிடைக்கிது. அதனால் நான் வந்து எவ்வளோ சீக்கிரம் இங்கே வந்து நிறைய ஏர்ன் பண்ண முடியுமோ ஏர்ன் பண்ணிவிட்டு எனக்கு பிடிச்ச ஜாப் என்னவோ அதை நான் வந்து ஃப்யூச்சரில் வந்து பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் நினைக்கிறாங்க. அண்டு நிறைய அவங்களுக்கு வந்து ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது. அதோடு இல்லாமல் நிறைய பேர் என்ன பண்ணுறாங்கன்னா நான் வாண்ட் டு கோ அப்ராட், நிறைய ஊரெல்லாம் பார்க்கணும், அல்லது நான் ஏதாவது ஒரு ஸ்டார்ட் அப் பண்ணணும். இன்றைக்கி வந்து வீட்டிலேருந்தே நிறைய தொழில் தொடங்கலாம், அல்லது நிறைய விஷயங்கள் இன்றைக்கி ஆப்பர்ச்சுனிட்டி வைஸ் பிளென்ட்டி நிறைய இருக்குது. ஸோ அந்த மாதிரி இருக்கிறவங்கலாம் என்னென்னா இந்த 45 இயர்ஸ் வரையும் நல்ல அக்ரெசிவாக இன்வெஸ்ட் பண்ணணும்.